நம்மளோட எம்எஃப்டி நண்பர்கள் நிறைய பேர் என்கிட்ட மறுபடியும் காமனாக கேட்குற ஒரு கொஸ்டின் என்னடனா, ப்ரோ எனக்கு வந்து மோட்டிவேஷன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்டர்நெட்டில் போயிட்டு மோட்டிவேஷன் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது மோட்டிவேஷன் லெவல் ரொம்ப ரைஸ் ஆன மாதிரி இருக்குது. பட் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்னோட மோட்டிவேஷன் லெவல் கொஞ்சமாக குறைஞ்சிருது. ஒரு நாள் 2 நாள் நான் மோட்டிவேட்டடாக இருக்கேன். அதுக்கப்புறம் எந்த ஒரு ஆக்டிவிட்டி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது, நான் ரொம்ப லேசியாக இருக்கேன் அப்படின்னு. இந்த வீடியோவில் இதுக்கான சொல்யூஷன் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சைக்காலஜிக்கல் டேர்ம்ஸில் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த கான்செப்ட் நம்ம மாஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பை நம்மளால் ஹாப்பியாக சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ண முடியும். லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ற வேர்டை இந்த வீடியோவில் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். ஸோ லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல்னால் என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கலாம். லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் இஸ் த டிகிரி டு விச் பீப்புள் பிலீவ் தட் தே ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் தேர் லைஃப். தமிழில் சொல்லணும் அப்படின்னா, நம்ம லைஃப்பை நம்மளால் எவ்வளோ தூரம் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பர்சனோட பிலீஃப் தான் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல். உலகத்தில் 2 விதமான பர்சன்ஸ் பொதுவாக இருக்காங்களாமா இந்த கான்செப்ட் படி. ஒரு சிலருக்கு வந்து இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் மைண்ட் செட் இருக்கும், இன்னும் ஒரு சிலருக்கு வந்து எக்ஸ்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் மைண்ட் செட் இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு இந்த லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் கான்செப்ட் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். காலேஜ் முடித்து வேலைக்கு போகாத பசங்கக்கிட்ட ஏன்பா இன்னும் வேலைக்கு போகல அப்படின்ற கொஷின் நம்ம கேட்டோம் அப்படின்னா 2 விதமான ஆன்சர்ஸ் நமக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், இன்ஜினியரிங் படித்தா இப்போல்லாம் வேலை கிடைக்கிறதில்ல, நான் படித்த காலேஜ் சரியில்லை, டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் ப்ராப்பராக பாடம் எடுக்கலை, ப்ராப்பராக சொல்லி கொடுத்துருந்தா நான் வேலைக்கு போயிருப்பேன். ப்ரோ நான் வந்து தமிழ் மீடியம், எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா தெரியாது, இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா நான் வேலைக்கு போயிருப்பேன், என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் ப்ராப்பராக இல்லை, கெட்ட பசங்க கூட சேர்ந்தேன், ஸோ கெட்டு போயிட்டேன் அப்படின்னு இன்னொருத்தங்க மேலே பழிய போகிறது. அதாவது தன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்களை நினச்சி வருத்தப்படுறவங்களோட மைண்ட் செட்டை வந்து எக்ஸ்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ காலேஜ் நல்லா இருக்குது நல்லா இல்லை அது நம்மளால் மாற்ற முடியாது. டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் அவங்கள நம்மளால் மாற்ற முடியாது. இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்கல, ஸோ பெட்டர் கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கலாம், அது நம்மளால் மாற்ற முடியாது. இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கிற பர்சன்ஸ் வந்து மற்றவங்கள ப்ளேம் பண்ணுறதை விட்டுட்டு அதுக்கான சொல்யூஷன் தேடுவாங்க. நான் என்ன பண்ணால் என்னோடய லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படின்றதுல ஒரு கிளியர் ஐடியா அவங்களுக்கு இருக்கும். இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்கல, ஸோ ஒரு பெட்டர் கோர்ஸ் சூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படியே அவங்க இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் ப்ரொஃபஸர்ஸ் டீச்சர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் எனக்கு ப்ராப்பராக சொல்லிக் கொடுக்கல அப்படின்ற ரீசன்ஸ் எல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. இன்டர்நெட்டில் போய் யூடியூப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்னாலும் சரி, சிவில் ஸ்டூடெண்ட்னாலும் சரி, இல்லை பிகாம் சிஏ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்னாலும் சரி, உங்கள் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸை விட சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு யூடியூப்பில் பர்சன்ஸ் இருக்காங்க. நம்ம தான் அந்த சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். நான் வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்னு ரீசன் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இன்ஜினியரிங் மெடிக்கல் படித்த 4-5 வருஷத்தில் நீங்கள் தாராளமாக இங்கிலீஷ் உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் வேணுமோ அதை நம்ம அக்வயர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் கான்செப்டோட ஒரு டீப் டவுன் தியரி என்ன அப்படின்னா, ஒரு பர்சன் ப்ரீவியஸாகவே என்னோடய லைஃப் சேஞ்ச் ஆகாது அப்படின்ற மைண்ட் செட்டோட ஒரு விஷயத்தை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் நம்ம தோற்று தான் போவோம். அதுக்கு பதிலாக என் லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கான சொல்யூஷன் அதுக்கான எஃபர்ட் நான் எடுத்தேன்னா என் லைஃப் மாறும் அப்படின்ற உண்மை தெரிஞ்சவங்க தான் இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் மைண்ட் செட் இருக்கிற பர்சன்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணுன்னா, நான் முன்னாடியே சொன்னேன் இங்கிலீஷ். நான் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஸோ ப்ராப்ளம் என்னடானா இங்கிலீஷ் தெரியாமல் இருக்கிறது. ஸோ அதுக்கான எஃபர்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் நம்ம ஒரு எலைட் பர்ஃபார்மராக வரலாம். அந்த ஒரு ப்ராப்ளம் நீங்கள் டேக்கிள் பண்ணதும் இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆக மாட்டீங்க. என் லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கான எஃபர்ட் நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேட்டட் ஃபீலிங் கிடைக்கும். அந்த ஃபீலிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லாரும் தான் லைஃப்பில் ப்ராப்ளம் வரும்போது அதுக்கான எஃபர்ட் எடுத்தால் சொல்யூஷன் கிடைக்கும், எஃபர்ட் எடுத்தால் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்குறது என்னடானா, எக்ஸ்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல், நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்களை நினச்சி வருத்தப்படுறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விட்டுடணும். நம்ம ஊரில் நிறைய பேர் நான் பேசி கேள்விப்பட்டிருக்கேன், கவர்மெண்ட் சரியில்லை, தமிழ்நாடு எஜுகேஷ்னல் சிஸ்டம் சரியில்லை, இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது, இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் இது பண்ண முடியும், காசு இல்லைனா பிஸ்னஸ் பண்ண முடியாது, அப்படி இப்படின்னு. அண்ட் இந்த லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் தியரி வந்து 1954 2016 வரைக்கும் நிறைய சைக்காலஜிஸ்ட் ரிசர்ச் பண்ண ஒரு சூப்பரான ஒரு டாபிக். யாருக்கெல்லாம் வந்து இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் மைண்ட் செட் இருக்கோ அவங்க எல்லாரும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காங்க. அண்ட் நீங்கள் கடைசி வரைக்கும் ரீசன்ஸ் மட்டும் ஃப்ரேம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம லைஃப்பில் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் வரைக்கும் நம்மளால் மூவ் ஆக முடியாது. ஸோ பெட்டர் ரீசன்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதை விட்டுட்டு ஃபோக்கஸ் ஆன் த திங்ஸ் தட் யூ கேன் கண்ட்ரோல் அண்ட் சேஞ்ச் யுவர் லைஃப்.